குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடுலாம் இருக்குன்னு வேற சொல்லிட்டேன் போதே செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து அந்த குள்ள மனிதர்களோட வீடு எங்கன்றத வந்து 4 பக்கமும் 4 செவுறு மாதிரி வச்சு பார்த்தோட பாம்பு தோல் உரிச்சு போட்டுருக்காரு. பாம்பு தோலுக்கு வீடுனா வந்து சேஃபாக இருக்கிறதுக்கானது தானே வீடு. ஆனால் இதை பார்த்தா அவ்வளோ சேஃபாக இருக்க மாதிரி தெரியும். இட்டாலி இந்த மாதிரி இடத்துலையும் இந்த டால்மெண்ட்ஸ்ல வந்து ஆந்திராலையும் இருக்கு, கர்நாடகா சிங்கி தமிழ்நாட்டிலையும் இருக்குங்க. இதே மாதிரி இப்போ சுற்றி இருக்க அழகாக பாருங்களேன், என்ன அழகாக இருக்கு பாருங்க. ஹாய் மக்களே, கடைசியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த இப்போ ரீசெண்டாகவே ட்ரெண்டிங்கில் இருக்க காந்தலூர் வாட்டர் ஃபால் வீடியோ செம்ம அட்வென்ச்சரஸான ஒரு ஜீப் ரைட் போயிட்டு அந்த வாட்டர் ஃபாலை போய் பார்த்தோம். ஒரு செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்க ஐக்கனில் அதோட லிங்க் தரேன், ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விட்ருங்க. காந்தலூர் வாட்டர் ஃபாலை பார்த்து முடிச்சுட்டு சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நடுவில் பசிக்குதுன்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட நிப்பாட்டோம். சாப்பிடும் போது சர்வ் பண்ணவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் முனியரான்ற ஒரு இடத்த பற்றி கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாமல் அங்கே குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடுலாம் இருக்குன்னு வேற சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. என்னது குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடா, பார்த்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். அந்த இடம் செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்காகவாச்சும் அந்த இடத்த போய் பார்க்கணும்னு டிசைட் பண்ணோம். ரெண்டாவது குள்ள மனிதர்கள்லாம் வேற ஹைப் ஏற்றி விட்டாரு. கண்டிப்பாக அதை போய் பார்த்தே ஆகணும், அந்த வீடு எப்படி இருக்குன்றதை டிசைட் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சோம். ஃபைனலாக அந்த முனியரான்ற இடத்த ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் கார்லாம் நிறைய பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அந்த லொக்கேஷனை பார்க்கும்போதே செம்ம அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. கிட்ட போனதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. பர் ஹெட் 10 rupees டிக்கெட்டு. எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ஃபுல்லாக பாறை தான். இந்த ஆனக்கோட்டா பாறை பார்க்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தலூர்லேருந்து மறையூருக்கு வர வழியில் ஒரு 3 to 4 kilometers டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஆனக்கோட்டா பாறை பார்க், அதாவது முனியரான்ற இடம் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க நோட்டீஸ் போர்டை பார்த்தோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. படித்து பார்க்கும்போது ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவாக இருக்குமோ, ஏன் இவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு மனசில் பட்டுச்சு. அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் எங்கே அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடுன்னு சொன்னார், அதை இன்னும் காணுமேன்ட்டு தேட ஆரம்பித்தோம். ஃபைனலாக வந்து அந்த குள்ள மனிதர்களோட வீடு எங்கன்றதை பார்த்துட்டோம். எதை சொன்னார் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இந்த சின்ன பசங்கள்லாம் நம்ம சின்ன வயசில் குட்டி குட்டியாக கல்லை வீடு மாதிரி கட்டி வச்சு விளையாடுவோம்ல, அதே மாதிரியே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரில் இது பண்ணியிருக்காங்க. 4 ஸ்லாப் வந்து 4 சைடில் வச்சு மேலே ஒரு ஸ்லாப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க கிட்ட பார்க்கலாம் வாங்க. அந்த ஸ்லாப் மாதிரி தான் இருக்குது கல்லுலாம். அந்த ஸ்லாப் மாதிரி கல்லை வந்து 4 பக்கமும் 4 செவுறு மாதிரி வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டு மேலே வந்து ஒரு ஸ்லாப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய இடத்துல பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அது ஒன்று தான் இருக்குதுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய ஒவ்வொன்றா பார்த்தோம். பார்த்தோடா பாம்பு தோல் உரிச்சு போட்டுருக்காரு. கேர்ஃபுல்லாக இருங்க, பாம்பு தோல் உரிச்சிருக்குறாங்க. 3x ஜூம் கொடுக்கல பாம்பு தோலுக்கு. ஸோ அப்போ பாம்புலாம் இருக்கும் போல இங்கே. டேய் பார்த்து காலை வச்சுவாங்கடா. டேய் பாம்புலாம் இருக்குண்டா. அந்த பக்கம் இருக்கு, அப்படிதான் வழி. நாங்கள் இப்போ இருக்க இடத்துல ஒரு 4-5 ஸ்ட்ரக்சர் இதேமாரி இருந்துச்சு. இது இல்லாமல் ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி மலை இருந்துச்சு. அது மேலேயும் இது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய கட்டி வச்சுருந்தாங்க. அங்கே தூரமாக தெரிகிற மலையிலையும் கொஞ்சம் பேர் நடந்து போய் அந்த டால்மெண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கான வழியும் இந்த மலையிலேருந்து தான் போகணும். அதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றி கூகுளில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். எதனால் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தா வந்து குள்ள மனிதர்கள் வீடுன்றாங்க. ஒரு
இதை பார்த்தா ஒரு சேஃபாக இல்லையே, வீடுனா வந்து சேஃபாக இருக்கிறதுக்கானது தானே வீடு, ஆனால் இதை பார்த்தா அவ்வளோ சேஃபாக இருக்க மாதிரி தெரியலையே, எதனாலன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் வந்து டால்மென்ஸ். இது வந்து எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் மலைவாழ் மக்கள் அவங்களோட மூதாதையர்கள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட நினைவாகவும், ஒரு மெமோரியல் மாதிரின்னு வச்சுக்கலாம், அவங்களோட நினைவாகவும் அவங்கள வந்து வழிபடுறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து உலகத்திலேயே அதிகமாக இருக்கிற இடம் வந்து கொரியா தான். அதனால தான் வந்து கொரியாவை வந்து டால்மென்ஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுன்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இங்கே மட்டும்தான் இருக்கா, கொரியாவில் மட்டும்தான் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிடைச்சது தான் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்பு, அப்புறம் ஃப்ரான்ஸ், இட்டாலி இந்த மாதிரி இடத்துலையும் இந்த டால்மென்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்து ஆந்திராலையும் இருக்குது, கர்நாடகாலையும் இருக்குது, சர்ப்ரைசிங்லி தமிழ்நாட்டிலையும் இருக்குங்க இதே மாதிரியே. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோரல்பரி அப்படின்ற இடத்துல கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான் இந்த இடம். டால்மென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் குறும்பா அப்படின்ற ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் அவங்களோட மூதாதையர்களுக்காக கட்டி வழிபட்டதாக சொல்கிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்க பழனி ஹில்ஸில் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க பண்ணைக்காடு அப்படின்ற இடத்துலையும் இதே மாதிரி டால்மென்ஸ்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி டால்மென்ஸை பார்த்துருந்தீங்கன்னா எங்கே, எந்த ஏரியா அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எங்களால் அவ்வளோ தூரம் நடக்க தெம்பில்லைங்க, அதனால் உங்களுக்கு வீடியோவிலே காமிக்கிறேன். நீங்கள் இந்த பக்கம் வந்து போக விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. பட்டு இந்த இடம் வந்து என்னடா இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம்ன்றீங்க, இதை பார்க்க வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம் வரல. இதை விட சூப்பர் என்ன தெரியுமா, இப்போ சுற்றி இருக்க அழகை பாருங்களேன், என்ன அழகாக இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, அப்படியே மனசே லேசாகிடுச்சுங்க எனக்கு, அந்த மாதிரி இருக்குங்க இடம். இன்னும் சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பொட்டி பொடியை கட்டிக்கிட்டு சென்னைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வர வழியில் கேரளாவோட மலையில் இறங்கி முடிக்கிற இடத்துல நிறைய மயிலெலாம் பார்த்தோம், அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரிப்பு ஓவர் மக்களே, அவ்வளோதான். கேரளா பார்டர் தாண்டியாச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வர்றப்போ பயங்கர சவுண்டு வச்சு பாட்டு வச்சு ஒரே டான்ஸ் ஆடின்னு வந்தானுங்க. இப்போ நினச்சி பார்க்குறேன், ஏண்டா இன்னமும் ஆட்டம் போட்டிங்க,
என்னடானா எல்லாரும் பேட்டரி காலியான பொம்மை மாதிரி சைலண்ட்டாக வரானுங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு திங்கக்கிழமை மறுபடியும் ஆஃபீஸ் போகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, மறுபடியும் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணுன்றது எல்லாருக்கும் ஒரு கவலை. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது ஒரு சின்ன சந்தோஷத்தோட மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஏன்னா பல பேர் கஷ்டப்படுத்திருக்கேன் இந்த வீடியோக்காக. அதனால் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னடா கூலிங் கிளாஸ் போட்டு பேசுகிறானே சும்மா எல்லாத்துலேயும் அப்படின்னு நினச்சி இரிட்டேட் ஆகாதீங்க. கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 2 நாளாக வந்து இப்படியே தான் சுற்றின்னு இருக்கேன். அதனால் எல்லா வீடியோவும் இப்படியே வரேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதனால் இங்கே பாருங்கள், ட்ராப்ஸ் கூட வாங்கி வச்சுருக்கேன். கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து கிளாஸ் போட்டுன்னு இருக்கேன். எல்லாம் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, மீண்டும் நல்ல லொக்கேஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆர்குலா.